ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்மளோட ஜாதகத்தில் நம்ம என்ன ராசின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது. சாதாரணமாக சொன்னால் தெரிஞ்சிடும், இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தெரிஞ்சு வச்சுருப்போம். இது வந்து நம்மளோட ஜாதகத்தை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த ஒரு சிலருக்கான வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன். அந்த சார்ட்டில் ஒரு 12 கட்டம் வரைஞ்சிருக்கேன். அந்த 12 கட்டத்துலேயும் ஒவ்வொரு ராசியும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த 12 ராசியும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த 12 ராசிங்கிறது மேஷம் அப்படிங்கிற ராசிலேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம அதை வந்து கிளாக் வைஸாக வரிசலாக சொல்லி பார்க்கணும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் நம்மளுடைய ராசியோட வரிசை பிரகாரம். அதே மாதிரி தான் நம்ம அந்த கட்டத்துலேயும் நிரப்பியிருக்கோம். அந்த கட்டத்தை நீங்கள் அதே மாதிரி மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீனம் வரைக்கும் அந்த வரிசையில் தான் படிக்கணும். கிளாக் வைஸாக தான் படிக்கணும். அதே மாதிரி தான் எல்லாரோட கட்டத்தையும் பார்க்கணும். அதே போல் தான் நம்மளோட எல்லா கட்டங்களும் வரிசலாக எல்லாருடைய ஜாதகமும் இதே கிளாக் வைஸ் தான் வரும். இப்போ நீங்கள் அது எப்படி நம்மளோட ராசி அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசின்னா சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த மேஷங்கிற கட்டத்தில் சந்திரன் இருந்தால் அது மேஷ ராசி. ரிஷபங்கிற கட்டத்தில் சந்திரன் இருந்தால் அது ரிஷப ராசி. மிதுனங்கிற கட்டத்தில் சந்திரன் இருந்தால் அது மிதுன ராசி. இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் எந்த ராசியில் சந்திரன் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ராசி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே? இதே போலயே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.